ஹாய் ஹலோ வணக்கம் பாப்பாஸ் அண்ட் குட்டீஸ். இது உங்களுக்கான சேனல் பாப்பா ஸ்டோரீஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதையின் பேர் த ட்ரீ, மரங்கள். இன்னைக்கு இந்த மரங்கள் நம்மளுக்கு கற்றுத்தருது என்னன்னு பார்ப்போமா? வாங்க குட்டீஸ். ஒரு ஊரில் நிறைய மரங்கள் வளர்ந்துருந்ததாம். அதே ஊரில் ஒரு மரம் வெட்டும் தொழிலாளியும் வாழ்ந்து வந்தானா. அவனோட வேலையே மரம் வெட்டி கடைகளில் கொடுத்து காசாக்குறது தான் அவனோட வேலையாகவே இருந்தது. இந்த ஊருக்குள்ளே இருந்த மரங்களை தொடர்ச்சியாக வெட்டிட்டு இருந்தானா அந்த மரம் வெட்டும் தொழிலாளி. ஒரு நாள் ஒரு மரத்தை ஓங்கி வெட்டும் போது உடஞ்சி கீழே விழுந்து தான் அவனோட கோடாரி. அடுத்த நாள் தன்னுடைய உடஞ்ச கோடாரி எடுத்துட்டு ஒரு மரக்கடைக்கு போனானா. அங்கே போய் தன்னுடைய உடஞ்ச கோடாரியை காட்டி, இந்த கோடாரிக்கான கைப்பிடிக்கான மரம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டானா. உடனே அந்த கடைக்கார், என்கிட்ட எந்த மரமும் இல்லையா, நீ தானையா எங்களுக்கே மரத்தை சப்ளை பண்ணுவ, இப்போ எங்ககிட்டே வந்து மரத்தை கேட்குற, நீ கொடுத்த மரத்தை எல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேயா, இனிமேல் என்கிட்ட நீ கொடுத்தாந்தாயா மரமே இருக்கும் அப்படின்னு சொன்னாரா கடைக்கார். உடனே மரம் கிடைக்காத விரத்தில சோகமாக நடந்து வந்தானா. அந்த சோகமாக நடந்து வர தொழிலாளியை பார்த்து இங்கே வான்னு கூப்பிட்டுச்சா ஒரு மரம். இதை கேட்ட தொழிலாளி பயந்து போய் உடனே மரத்துக்கிட்ட போனான். அந்த மரமும் அவன்கிட்ட, இதே உன் கையில் இருக்கிற காசை வச்சு ஒரு மரத்துண்டு கூட உன்னால் வாங்க முடியல, ஆனால் இதுவே இந்த காசுக்காக எத்தனை மரத்தை நீ வெட்டி இருப்ப உனக்கு தெரியுமான்னு கேட்டுச்சா மரம். உன் கையில் நீ வச்சிருக்க காசை வச்சு ஒரு மரத்தை உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த மனித இனமே இயற்கையோட சேர்ந்து வாழ தான் படைக்கப்பட்டது, இயற்கையை அழிக்க இல்லை. நீங்கள் எங்களை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, அழிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் மரங்களை அழிக்கணும்னு நினச்சா அது மெதுவாக தான் நடக்கும். இதுவே இந்த இயற்கை மனுஷனுங்களை அழிக்கணும்னு நினச்சா உடனே நடக்கும், டைனோசருக்கு நடந்தது மாதிரி. இதை கேட்ட தொழிலாளி உடனே மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டான். இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பாப்பாஸ் அண்ட் குட்டீஸ், இந்த உலகத்தில் இயற்கையோடு சேர்ந்து வாழணும். அப்படி சேர்ந்து வாழ்கிறது தான் மனுஷனான நமக்கு நல்லது.